சார் இன்னைக்கு என்ன பார்க்கலாம்? இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் சரி இன்ஸ்டாகிராம் தான் டிஸ்பிளே தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். கரெக்டா? நாளைக்கு கிளாஸ் இருக்கா? இருக்கு. ஏன் நாளைக்கு என்ன? இல்லை செடி வாங்கினேன் நேற்று வந்து எடுத்து வந்தேன். புரியல. அந்த செடி வாங்கினேன் செடி அந்த செடி வாங்க சொன்னீங்க. ஆமா. அதை எடுத்து வந்தேன். இப்போ டைம் ஆயிடுச்சு உடஞ்சி போயிருந்தேன் விட்டு சொல்லிட்டேன். இருக்கிற டிராஃபிக் இதில் போயிட்டு இந்த 3 டேட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீன். ஓகே சூப்பர். ஓகே நம்ம ஸ்வேதா, நம்ம இந்த ஒர்க் அவுட்டில் நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? பிளாட்டிங் பார்த்தோம். கரெக்டா? ஸோ இந்த பிளாட்டிங்கில் நம்ம நேற்று மெயினாக பார்த்தது என்ன? நம்ம பேண்டாஸ் பேஸ் பண்ணி எப்படி பிளாட்டிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது எல்லாமே டேட்டா ஃப்ரேம் டாட் பிளாட்னு வந்துடும். டிஎஃப் டாட் பிளாட் அதான பார்த்தோம் நம்ம. கரெக்டா? இதில் நம்ம லாஸ்ட்டாக இங்கே வந்து பிளாட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இந்த பிளாட் எல்லாமே எப்படி இருக்கும்? டிஎஃப் டாட் பிளாட்டு அப்படின்றதுல தான் இருக்கும். கரெக்டா? எல்லாம் டேட்டா ஃப்ரேம் டாட் பிளாட்னு இருக்கும். ஆனால் இப்போ நம்ம நேற்று நம்ம பார்த்த மேட் பிளாட் லிப் எல்லாமே இந்த பிளாட் டாட் அப்படின்னு இருக்கும். மேட் பிளாட் லிப் டாட் அப்படின்னு இருக்கும். இருக்கா? பிஎல்டின்றது நம்ம எதோட ஷார்ட் ஃபார்மாக வச்சிருக்கோம்? பை பிளாட்டோடது, மேட் பிளாட் லிப்போடது. ஓகே, அது டாட் பிளாட். நம்ம வேல்யூ ஆர்குமெண்ட்ல தரோம். ஆனால் இதே பேண்டாஸில் ஆர்குமெண்ட்ல நம்ம எந்த வேல்யூவும் தரல. ஏன்னா நம்ம சேலரி வச்சு தான் லைன் பிளாட் ட்ரா பண்ணியிருக்கோம், சேலரி வச்சு தான் பார் பிளாட் ட்ரா பண்ணியிருக்கோம். கரெக்டா? காலமை நான் செலக்ட் பண்ணிட்டு தான் ஒரு பிளாட்டை ட்ரா பண்ணுறேன். டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற சேலரி ஏஜை தான் பிளாட்டை ட்ரா பண்ணுறேன். ஆனால் இங்கே நான் ஜென்ரலாக ஒரு பிளாட்டை ட்ரா பண்ணுறேன், அதுக்கு வேல்யூ நான் தரப்போகிறேன். அப்போ டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற காலமை நீங்கள் இங்கே வேல்யூவாக தரணும். நம்ம இந்த இடத்துல நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நம்பை வச்சு எப்படி ஒரு பிளாட் பண்ணுறது. அப்புறமா இது என்னது? ஒரு பைத்தான் டிக்ஷனரி, பைத்தான் லிஸ்ட், அதை பேஸ் பண்ணி எப்படி பிளாட் பண்ணுறது. அதுக்கடுத்து இது ஒரு டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேமுக்கு நம்ம இன்புட் கொடுத்தோம்ல, தனித்தனியாக கொடுத்தோமா? மந்த்தும் சேல்ஸும் தனித்தனியாக கொடுத்தோம். இதை வச்சு ட்ரா பண்ணுறது. இப்படிலாம் நம்ம பார்த்தோம். இதுலேயே நம்ம வந்து 3 பிளாட் பார்த்தோம். ஒன்று வந்து லைன் பிளாட்டு, அப்புறமா லைன் பிளாட்லேயே நம்ம எப்படி வந்து ஸ்கேட்டர் பிளாட்டை உள்ளே இன்க்ளூட் பண்ணுறது. ஸ்கேட்டர் பிளாட்டுக்கு அப்புறம் நம்ம பார் டயக்ராம் பார்த்தோம். பார் டயக்ராமையும் மூணுத்தையும் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். இதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு பிளாட்டிங். ஓகே, இந்த அட்வான்ஸ்டு பிளாட்டிங்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. நம்ம லைன் பிளாட் எதுக்குமா யூஸ் பண்ணுறோம்? ட்ரெண்ட் பார்க்கறதுக்காக, அந்த டேட்டா எப்படி இருக்குது அப்படின்றது. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கேட்டர் பிளாட் எதுக்கு? ரிலேஷன்ஷிப் பார்க்கறதுக்கு. 2 வேரியபிளுக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியும். ஓகே, அப்புறம் 3வது பார் பிளாட் எப்படி பார்த்தோம்? அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ஏன்னு ஒன்று இருக்குது, ஏல எத்தனை வேல்யூ இருக்குது? 4 வேல்யூ இருக்குது. பின்னு ஒன்று இருக்குது, பியில் எத்தனை வேல்யூ இருக்குது? 5 ரெக்கார்ட் இருக்குது. அதோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? இன்ஸ்டாகிராமும் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி தான் சொல்ல போகுது. எப்படி சொல்ல போகுதுன்னா, இன்ஸ்டாகிராம் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நியூமரிக்கல் டேட்டா. ஒரு நியூமரிக்கல் டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு சொல்ல போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 1ல இருந்து 100 வரைக்கும் டேட்டா இருக்கு. அந்த 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? இப்போ 10ல் 5 ரெக்கார்டு இருக்கு, 100ல் 2 ரெக்கார்டு இருக்கு, 25ல் 6 ரெக்கார்டு இருக்கு. அப்படின்னா அந்த 6 ரெக்கார்டு தான் ஹையஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனாக இப்படி காமிக்கும். இப்போ இதில் பாருங்க, இப்போ -3லேருந்து 3 வரைக்கும் என்கிட்ட டேட்டா இருக்கு. இதுல இந்த பர்டிகுலர் 0ன்ற வேல்யூ 80 டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. புரியாது? இது மாதிரி அந்த வேல்யூஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றதை நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அந்த ரேண்டம் நம்பர்ல இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு நம்ம லைப்ரரிஸை இன்னைக்கு புதுசாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் ஒரு 1000 ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒவ்வொரு டேட்டாலையும் 30 டேட்டா நான் சேர்த்துக்கிறேன். பின்னுனா என்ன அர்த்தம்னாக்கா பக்கெட் மாதிரி, ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி. ஓகேவா, இப்போ 1000 டேட்டாவை நான் 30 பக்கெட்ல ஸ்டோர் பண்றேன். அப்போ எப்படி வரும்? ஒவ்வொரு பக்கெட்ல எவ்வளவு இருக்கும்? 33 டேட்டா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆவரேஜ். அப்போ இந்த பக்கெட்ல எவ்வளவு இருக்கும்? 33 டேட்டா. இந்த பக்கெட்ல 33 டேட்டா. அப்படி நான் மொத்தமா 30 பக்கெட் இது. அதனால தான் அந்த ரேஞ்ச் -3 இருந்து 3 வரைக்கும் வந்து 3.5 வரைக்கும் வரும்னு வச்சுங்களேன். ஏன்னா 30 பக்கெட் இல்லையா, ஸோ அதனால. ஓகே, ஸோ இதான் வந்து பின்னு. ஒரு பின்னுலையும் எனக்கு எவ்வளோ டேட்டா இருக்கணும்ட்டு. ஓகே, அப்போ இந்த பின்ல இருக்கிற டேட்டா தான் நம்மளுக்கு ஹையஸ்டா இருக்கு. யா, ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நீங்கள் மெஷின் லேர்னிங்கில் யூஸ் பண்ண போகிற ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹிஸ்டாகிராம், ஒரு கிராஃப். இந்த கிராஃப் வச்சு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, உங்கள் டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டெக்னிக்ஸ். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டெக்னிக்ஸ்க்கு பேர் வந்து ஸ்கியூவிங்னு படிக்க போகிறோம். SKWED. ஸோ நீங்கள் EDAல இதை கண்டிப்பாக படிப்பீங்க. ஸ்கியூனஸ். யா, இந்த ஸ்கியூனஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் 2 ஸ்கியூனஸ் இருக்கு, மொத்தம் 3 ஸ்கியூனஸ். அதில் ஒன்று வந்து ரைட் ஸ்கியூட், இன்னொன்று வந்து லெஃப்ட் ஸ்கியூட், இன்னொன்று நார்மல் 0 ஸ்கியூனஸ் நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இப்போ இது வந்து எங்க எடுத்த உடனே ஒரு பீக் போயிருக்குல்ல, இது இந்த பக்கம் எண்டு முடியும் போது ஒரு பீக் போயிருக்குல்ல, இதெல்லாம் ஸ்கியூனஸ் இருக்கு. இது வந்து இது என்ன ஸ்கியூ, எந்த இடத்துல பெருசா இருக்கு? லெஃப்ட் ஸ்கியூ. இது வந்து ரைட் ஸ்கியூ. இந்த டேட்டா ஸ்கியூ இல்லாத டேட்டா. இதெல்லாம் ஸ்கியூ இல்லாத டேட்டா. ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு, ஏறி ஒரு இடத்துல இறங்குது கரெக்டா, ஆனா எடுத்த உடனே ஏறல, இல்லை முடியும் போது ஏறல. ஸோ அந்த ஸ்கியூனஸ், இதான் வந்து ஸ்கியூனஸ். ஸோ இதை நீங்க எப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? அந்த ஸ்கியூனஸை ஹிஸ்டாகிராம் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இதுதான் ஹிஸ்டாகிராமோட யூசேஜ், இந்த ஸ்கியூனஸை ஐடென்டிஃபை பண்ணுறது. இந்த ஸ்கியூனஸ் இருந்துச்சுன்னா என்ன, இல்லைனா என்ன அப்படின்றத நம்ம மெஷின் லேர்னிங் EDAல படிக்கும்போது படிக்கலாம். ஏன் ஸ்கியூனஸ்னா என்னன்னு புரிஞ்சுதா? உங்க டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு, ஈவனா இருக்கா, இல்ல ரேஞ்ச் வந்து அதிகமான டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த டேட்டா வந்து ஸ்கியூடா இருக்கு, சென்ட்ரலைஸ்டா இருக்கு. அப்பனா உங்களுக்கு லோ வேல்யூவும் இருக்கு, ஹை வேல்யூஸும் இருக்கு. இது மாதிரி பெல் கர்வ் மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டான ஸ்கியூனஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, இது ஹிஸ்டாகிராம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹிஸ்டாகிராமோட பர்பஸ் இதான். ஸோ அதான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஹிஸ்டாகிராம் எதுக்கு? அண்டர்ஸ்டாண்டிங் த ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கஸ்டமர். இப்போ நான் ஒரு டேட்டா ஒன்று யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற டேட்டாவில் எல்லாரோட ஏஜும் 65 மேலே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளோட டேட்டா மட்டும்தான். கரெக்டாக என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 0th ஏஜ்லேருந்து 100 ஏஜ் வரைக்கும் இருக்குன்னா அது எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்றது தான் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் டேட்டா இருக்கு. ஓகே, சூப்பர் மார்க்கெட்லேருந்து வரவங்க எந்த கஸ்டமர் எந்த ஏஜ் குரூப் அதிகமாக வருது அப்படின்னு அவங்கள அனலைஸ் பண்ணணும். அதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ இந்த இந்த இடத்துல இது மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த இந்த மிட் ஏஜில் இருக்கிறவங்க அதிகமாக வராங்கன்னு அர்த்தம். எடுத்த உடனே பீக்கில் எங்கே போச்சுன்னா சைல்டு மட்டும் தான் அதிகமாக வராங்கன்னு அர்த்தம். லாஸ்ட்டாக இங்கே பீக்கில் எங்கே போச்சுன்னா ஏஜ்டு பீப்புள் மட்டும் வராங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இதுதான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் சொல்கிற டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் பிளாட். இந்த இது வந்து செகண்ட் ஹையஸ்டாக யூஸ் பண்ண போகிற பிளாட் நீங்கள். இதை வச்சும் ஒரு டிசிஷன் எடுக்க போறீங்க. என்ன டிசிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய டேட்டாவில் அவுட்லேயர்ஸ் இருக்கா இல்லையான்னு இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அவுட்லேயர்ஸ்னா என்னன்னாக்கா, உங்க டேட்டாவில் ஒரு ஃபார்முலா இருக்கு, IQRனு ஒரு ஃபார்முலா பார்க்க போறோம். ஸோ அதுவும் உங்களுடைய இதில் வரும். உங்களோட இந்த மெஷின் லேர்னிங்ல ப்ரீ ப்ராசஸிங்ல இது வரும். இது என்னன்னாக்கா இன்டர் குவாரண்டைல் ரேஞ்ச் அப்படின்றது தான் IQRோட ஃபுல் ஃபார்ம். எதில் இருக்கு IQR? அவுட்லேயர் டிடெக்ஷன் எங்கன்னா இருக்கான்னு பாருங்க கான்செப்ட்.
எங்க இருக்குமா இது சரி இங்கே இருக்கு பக்கத்துல வச்சு. ஓகே. இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இது பாக்ஸ் பிளாட் தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாக்ஸ் பிளாட் தான் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பிளாட்ல இதான் வந்து மினிமம் வேல்யூ, இது மேக்ஸிமம் வேல்யூ, இது 50th பர்சன்டைல், இது 25th பர்சன்டைல், இது 75th பர்சன்டைல். இந்த ரேஞ்சை மட்டும் தான் நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க. இதுக்கு கீழே ஒரு டேட்டா இருக்கு, அது அவுட்லையர் டேட்டா. இதுக்கு மேல 5 டேட்டா இருக்கு, இது அவுட்லையர் டேட்டா. இந்த சர்க்கிள்லாம் இருக்கிறதுல டேட்டா, இதெல்லாம் என்னதுனாக்கா அவுட்லையர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அவுட்லையர்ஸ்னா என்னன்னாக்கா நீங்க அனலைஸ் பண்ண போற டேட்டா ரேஞ்சுக்குள்ளார இது இல்லைன்னு அர்த்தம். அது பேர் தான் அவுட்லையர்ஸ். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு விஷுவலா கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற டேட்டா தான், யூஸ் பண்ற சார்ட் தான் இந்த அவுட்லையர் சார்ட். ஏன் இப்போ இந்த இடத்துல பாருங்க எதெல்லாம் அவுட்லையர்ன்றதை நான் இங்க ப்ரோக்ராம் எழுதி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் -2ல 2 வேல்யூ இருக்கா, அதான் இந்த சர்க்கிள். அப்புறம் +15, 16, 17, 18, 19ல 5 வேல்யூ இருக்குல்ல, இந்த 5 வேல்யூ தான் மேல இருக்கிற இந்த சர்க்கிள். இந்த ஒரே வேல்யூல 2 இருக்கிறதுனால 2 சர்க்கிள் உங்களுக்கு தெரியல. ஆனா இதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஒரே ரேஞ்சில் தானே இருக்கு. இது வந்து அவுட்லையர் டேட்டா. இது எப்படி நம்ம இங்க மேட்பிளாட்லிப்ல தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஒரு ரேண்டமா ஒரு வேல்யூ ஜென்ரேட் பண்றேன். இந்த வேல்யூவை இங்க ட்ரா பண்றேன். இப்போ இதில் நான் 3 வேல்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். 3 வேல்யூமே எப்படி இருக்கு, ஒரு 15 நம்பர்ஸை ரேண்டமா ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இதில் நான் உங்களுக்கு அவுட்லையர் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ நான் இந்த ரேண்டம் நம்பர் இங்கே நான் ஜென்ரேட் பண்ணல. ஓகே. இப்போ நான் இங்கே எடுத்தோடனே இப்படி இருக்கு டேட்டா. ஓகே. இந்த டேட்டாவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் 2 அவுட்லையர்ஸ் இருக்கு. இந்த -3 ஒரு அவுட்லையர், இந்த 65 ஒரு அவுட்லையர். எப்படி சொல்கிறேன், மீதியெல்லாம் ஒரு ரேஞ்சுக்குள்ளார இருக்கா, 15லேருந்து 19க்குள்ளார தான் இருக்கு. ஆனால் இந்த -3ன்றது அதை விட ரேஞ்ச் அதிகமாக இருக்கு. 15 விட ரொம்ப ரேஞ்ச் கம்மியாக இருக்கு. இந்த 65 19 விட ரொம்ப ரேஞ்ச் அதிகமாக இருக்கு. இதை நம்ம இங்கே பார்க்கும்போது தானே தெரியுது. விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிச்சா? இப்போ பாருங்க மினிமம் வேல்யூ என்னவா இருந்தது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 15 இருந்திருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் வேல்யூ இது 19 இருந்திருக்கும். ஆவரேஜ் வந்து இது வந்து 25th பர்சன்டைல், இது வந்து 75th பர்சன்டைல். இதுவும் அவுட்லையர்ஸ். இப்போ நான் இதில் அவுட்லையர்ஸ்னு கூட ஆட் பண்ணலாமா? அவுட்லையர்ஸ் ஆட் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, அது அவுட்லையர்ஸா கன்சிடரே பண்ணிக்காம என்ன பண்ணிடுச்சு, அதுவும் அதோட ரேஞ்சா ஆயிடுச்சு. புரியுதா? அதனால அவுட்லையர்ஸ் எப்படி இருக்கணும், ரேரான வேல்யூஸாக தான் இருக்கணும். இப்போ நான் கண்டினியூஸாக 3 வேல்யூஸ் வந்துடுச்சு இல்லை, அப்போ அது அவுட்லையராக இருக்காது. இப்போ என்ன ஆச்சு, இந்த -3 -10 அவுட்லையராக சொல்லிடுச்சு, இந்த 65 அவுட்லையராக சொல்லிடுச்சு. அந்த ரேஞ்ச் உங்களுக்கு வைடாக போச்சுன்னா, வைடாக போகிற டேட்டாலாம் என்னன்னு சொல்லிடும், அவுட்லையர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம தனியாக இடிஏல படிக்க போகிறோம். இந்த அவுட்லையர் கண்டுபிடிக்கிற லாஜிக் நம்ம கிராஃப் இல்லாமல் ப்ரோக்ராமாக எழுத போகிறோம். அந்த ப்ரோக்ராமாக எழுதுகிற லாஜிக் தான் இது. ஐக்யூஆர் ஒன்று இருக்கு. இந்த ஒரு ஃபார்முலா, லோயர் பவுண்ட் என்ன அப்பர் பவுண்ட் என்னன்னு இது கண்டுபிடிக்கணும். இந்த லோயர் பவுண்டு Q1 தெரியணும், Q3 தெரியணும். Q1 என்னது 25th பர்சன்டைல், Q3னா 75th பர்சன்டைல். ஓகே. அதோட -1.5 பண்ணிட்டு ஐக்யூஆர்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். Q3யோட Q1ஓட டிஃப்ரென்ஸ் இதை கண்டுபிடிச்சி இதை மல்டிப்ளை பண்ணி வந்தால் ஒரு வேல்யூ வரும்ல, அதான் லோயர் பவுண்டு. இது வந்து அப்பர் பவுண்டு. இந்த ரேஞ்சுக்கு மேலே எந்த டேட்டா வந்தாலும் நம்ம என்னன்னு சொல்ற போகிறோம், அவுட்லையர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை நம்ம அங்கே படிக்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த அவுட்லையர்ன்ற கான்செப்டில் படிக்க போகிறோம். பட் அதுக்கான ஒரு கிராஃப், ஒரு பிளாட் பண்ணணும்னா அந்த பிளாட்டுக்கு பேர் என்ன பிளாட்டு, பாக்ஸ் பிளாட். இந்த பாக்ஸ் பிளாட்டை இதை கண்டுபிடிச்சி சொல்லிடும். அப்போ இந்த கண்டுபிடிக்கிற டெக்னிக் எதுக்குள்ளார இருக்கும், இந்த பாக்ஸ் பிளாட்டுக்குள்ளார எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம டேட்டா தானே கொடுத்தோம், அதுதானே கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ணி கொடுத்தது. கரெக்டா? சரி, அடுத்த பிளாட் பார்க்கலாமா. ஹீட் மேப்.
ஹீட் மேப் வந்து Seabornல இருக்கிற ஒன் ஆஃப் த கான்செப்ட். இந்த Seabornக்கும் மேட்ப்ளாட்லிபுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. மேட்ப்ளாட்லிப்ல நிறைய அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ண சார்ட்ஸ் இருக்கும். மேட்ப்ளாட்லிப்ல மினிமம் அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ண சார்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த ஹீட் மேப்ன்றது ஒரு பெரிய அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு சார்ட். நான் இதை ஜென்ரலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா, ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ரேண்டம் நம்பர் எப்படி இருக்கும்? 10 and 12. ஓகே, ஸோ இதில் எது 10? இது 10, இது 12 டேட்டா. இது 12 டேட்டா இருக்கா? 0 to 11, இது 0 to 9. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த ஒவ்வொரு டேட்டாவுக்கும் 2 டைமென்ஷனல் டேட்டா இது ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டாவுக்கும் கோரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? இந்த கோரிலேஷன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. லைட் கலராக இருந்தால் ஹை கோரிலேஷன், டார்க் கலராக இருந்தால் லோ கோரிலேஷன் அர்த்தம். 0 இது, 2, 4, 6, 8, இது வந்து 10, 1, 1.0. ஓகேவா? 1 இருந்தால் என்ன கலரில் இருக்கும்? ஒயிட் கலரில் இருக்கும். ரொம்ப டார்க் கலரில் இருக்குன்னா அதெல்லாம் கோரிலேஷனே இல்லாது. இந்த ஹீட் மேப்ன்றது என்ன சொல்லுன்னா, 2 வேரியபிளுக்கு நடுப்புற எவ்வளோ கோரிலேஷன் இருக்குன்னு சொல்லும். அவ்வளோதான். இதை நம்ம கோரிலேஷன் அனாலிசிஸ் தனியாக படிக்க போகிறோம் EDAல. இதுக்குள்ளார நம்ம என்ன கிராஃப் யூஸ் பண்ணியிருப்போம்? இந்த ஹீட் மேப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஹீட் மேப் தான். இதில் 3 காலம் 4 காலம் வச்சு பண்ணியிருக்கோம். அதில் பாக்ஸ் பெருசாக வருது. அதில் 12 காலம் வச்சு பண்ணியிருக்கோம்ல, அதில் பாக்ஸ் சின்னதாக வருது. ஸோ இதெல்லாம் கோரிலேஷன் அனாலிசிஸ். இதை நம்ம EDAல ப்ரீஃபாக பார்க்கலாம். பட் அதுக்கு யூஸ் பண்ண போகிற ஒரு சார்ட் தான் என்னது? இந்த ஹீட் மேப். ஹீட் மேப்னா என்னன்னாக்கா, இப்போ இதில் 10 டேட்டா இருக்குது, இதில் 12 டேட்டா இருக்குன்னு சொன்னேன்ல. இப்போ இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தனியாக ஒரு எக்ஸாம்பிள் போட்டு சொல்கிறேன். அந்த டேட்டால என்ன பண்ண போறேன்? இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா? ஆமாப்பா. எனக்கு விசிபிளா இல்ல வேண்டி. சரி, நான் ஒரு வாட்டி இல்ல அவங்க வந்து ஸ்கிரீன் ஷேர் தான் சார் இருக்கு. நான் மேபி அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வந்தா கரெக்டா இருக்கும் போல. இந்த நானும் ஒரு வாட்டி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பண்ணேன். இல்ல இப்போ வருதா பாருங்க உங்களுக்கு. வருது சார், ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கு சார். ஓகே, சோவி உங்களுக்கு எனக்கு இல்லவே மாதிரி. அப்ப நீங்க ஒரு வாட்டி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணுங்க. ஓகே. சார் ரெக்கார்ட் ஆகுதுல சார்? ஆமா, ரெக்கார்ட் ஆகுதுல சார்? ஆயிட்டு இருக்குமா. தேங்க் யூ சார். ஓகே, ஸோ இப்போ ஓவே ஜாயின் பண்ணிட்டீங்களா? எஸ் விமல். இப்போ ஷேர் ஆயிருக்கா? எனக்கு பிரசன்டிங்னு வந்தானா ஸ்கிரீன் தெரியல. அப்போ நீங்க ஏதோ ஸ்பாட்லைட் ஏதாவது போட்டு ஆன் பண்ணிருப்பீங்க. ஸோ இது மாதிரி ஏதாவது ஸ்பாட்லைட் மாதிரி ஏதாவது ஆன் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் இதுல மொத்தம் எனக்கு எத்தனை காலம் இருக்குன்னா 2 காலம் தான். இது ஒரு காலம், இது ஒரு காலம் அப்படின்னு 2 காலம் மட்டும் வச்சுக்கலாம். இந்த காலம்ல 3, 4, 5 இருக்கு, இதுல 4, 3, 2 இருக்கு. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த 0th காலமுக்கும் 0th காலமும் கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா அது ரெண்டுமே ரிலேட்டட் தான். அது மாதிரி இந்த 0th காலமுக்கும் ஃபர்ஸ்ட் காலமுக்கு என்ன, இந்த 0th காலமுக்கும் செகண்ட் காலமுக்கு என்ன, இந்த மாதிரி இந்த 0th காலமுக்கும் 0th, இது அப்படியே மேட்ரிக்ஸ் மாதிரி நீங்க படிக்கணும். இப்போ நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது புரியும் பாருங்க. இது எப்படி வரும்னாக்கா, இந்த டயகனல் வேல்யூஸ்லாம் அதோட அதை இது ரெண்டும் அப்பர் ட்ரையாங்கிள், இது லோயர் ட்ரையாங்கிள் அப்படி வரும். ஸோ நம்ம இது ஒரிஜினல் டேட்டா வச்சு ஏதாவது வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே, ஹீட் மேப்புக்கு நான் ஏதாவது ஒரு டேட்டா எடுத்துட்டு நான் உங்களுக்கு தரேன். இதில் இருக்கும், நான் சிம்பிளாக இதுலேருந்து ஒரு டேட்டா எடுத்து நான் உங்களுக்கு பண்ணுறேன். இதை எடுத்துக்கலாம்.
தேவையில்ல. இது தேவையில்ல. சரி, நம்ம இதை இதில் தேடுவோம். ஏன்டா இங்க போறேன்? இப்போ ஓகே விமல். இப்போ ஓகேவா? ஓகே, சூப்பர். ஓகே, தேங்க்ஸ். ஓகே. ஆமா, நான் சும்மா இந்த இடத்துல தேடுறேன். இடத்துல இதுக்கு பதில் இதை போட்டுக்கலாம். சிம்பிளா இப்போ இந்த இடத்துல ஒரு டேட்டா ஃப்ரேம் வச்சிருக்கேன். அதில் காலம் 1 காலம் 2 2 காலம் வச்சிருக்கேன். ஓகே, இது ரெண்டு கோரிலேஷன் என்னன்றது நான் வந்து டேட்டா ஃப்ரேம் டாட் சிஓஆர்ஆர் போட்டு போனால் கோரிலேஷன் எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, பிரிண்ட் பண்ணிட்டு அதே பார்க்கலாம். பிரிண்ட் த கோரிலேஷன். ஓகேவா? இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இப்போ பாருங்க, இது வந்து காலம் 1க்கும் காலம் 1க்கும் கோரிலேஷன் என்ன? 1. காலம் 1க்கும் காலம் 2க்கும் கோரிலேஷன் என்ன? நெகட்டிவ் கோரிலேஷன் இருக்கு. எப்பயுமே இந்த காலம் 1 காலம் 1 என்ன ஒரே காலம் தானே, கோரிலேஷன் அதிகமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பிரதர் 2 பிரதர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல எவ்வளோ ரிலேட்டிவா இருக்காங்கன்னு பார்க்கணும்னாக்கா அவங்களே கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும்? இப்போ பெரிய பையனையும் கம்பேர் பண்ணுவோம். ஒருத்தனையே கம்பேர் பண்ணால் ஒரே மாதிரி தான் இருப்பான். ஆனால் நம்ம எப்படி கம்பேர் பண்ணோம்? பெரிய பையனையும் சின்ன பையனையும் கம்பேர் பண்ணணும். ஸோ அது மாதிரி தான் இது என்னது, ஒரே ஆளை கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். காலம் 1 ஒரே ஆளை கம்பேர் பண்ணுற மாதிரி, காலம் 2னா ஒரே ஆளை கம்பேர் பண்ணுறது. அப்போ காலம் 1 காலம் 2 கம்பேர் பண்ணா இது. அப்போ இந்த காலம் 1 காலம் 2 கம்பேர் பண்ணா ரெண்டும் ஒன்று தானே, கரெக்ட் தானே? இந்த வேல்யூ ஒன்றா தானே இருக்கும். அதனால நீங்க ஏதாவது ஒரு ட்ரையாங்கிளை பார்த்தா போதும். அப்பர் ட்ரையாங்கிள் பார்க்கலாம், இல்லை லோயர் ட்ரையாங்கிளில் பார்க்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே இந்த சார்ட் போட்டுருக்கோம். ரெட் கலர்ல இருந்தால் ஹை கோரிலேஷன், சேம் காலம் ஹை கோரிலேஷனாக இருக்கும். இதே -1 இருந்தால் இங்கே லோ கோரிலேஷன். -1ன்றது நெகட்டிவ் வேல்யூ, அதாவது இருக்கிறதுலே கோரிலேஷனே இல்லாத வேல்யூன்னு அர்த்தம். அப்போ காலம் 1க்கும் காலம் 2க்கும் கோரிலேஷனே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது இன்க்ரிமெண்ட் ஆகுது, இது டிக்ரிமெண்ட் ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? இதே நான் வந்து இன்னொரு சாம்பிள் டேட்டா வச்சு கோரிலேஷன் கண்டுபிடிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இந்த கோரிலேஷன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்றேன்னாக்கா, இதே 5, 10, 15, 20, 25 போடுறேன். இப்போ இதோட கோரிலேஷன் எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும். காலம் 1க்கும் காலம் 2 எப்படி இருக்கு? 1ன்னே இருக்கு. எப்படி? இது 1 இருக்கும்போது 5 இருக்கா, இது 2 இருக்கும்போது 10 இருக்கு. அதாவது 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது 3 போது இன்னொரு 5 டைம்ஸ் இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது 4 போது இது 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே இதுவும் இருக்கு. இதுக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன? 5 டைம்ஸ். 1 into 5, இது 2 into 5, இது 3 into 5, இது 4 into 5, இது 5 into 5. கரெக்டா? இதே நான் இன்னொரு காப்பி எடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த 12 போடுறேன். இப்போ இந்த இடத்துல 18 மாத்துறேன். இப்போ கோரிலேஷன் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த ரேஞ்செலாம் கோரிலேஷன் இருக்கு, அந்த ரேஞ்ச் கோரிலேஷன் இருக்காது. பார்த்தீங்கன்னா கோரிலேஷன் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். தெரியுதா? 98% தான் கோரிலேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது வந்து 99% கோரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு காலமுக்கும் இன்னொரு காலமும் கோரிலேஷன் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது ரெண்டும் டிபெண்டன்ட். ஒன்று மாறிச்சுன்னா இன்னொன்று மாறிடும். கோரிலேஷனே இல்லைன்னா, சுத்தமாக கோரிலேஷனே இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் காலம்,
செகண்ட் காலம் ஒரு இண்டிபெண்டன்ட் காலம். அப்போ அது ரெண்டுத்தையும் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இந்த டெக்னிக் தான் இந்த ஹீட் மேப்ல இருந்து நீங்க டிசைட் பண்ண போறீங்க. ஹீட் மேப்போட பர்பஸ் என்ன? டு ஷோ த கோரிலேஷன் பிட்வீன் வேரியபிள்ஸ் இன் த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட். விஷுவலைஸ் த கோரிலேஷன் பிட்வீன் மல்டிபிள் ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு கம்பெனியில் வந்து ஏர்னிங் கம்மியாக இருக்கு. ஓகே, கம்பெனிக்கு இன்கம் கம்மியாக இருக்கு, ஆனால் வந்து அதுக்கான ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்கு. ஓகே, ப்ராஃபிட் வந்து லெஸராக இருக்கு. இதான் 3 இருக்கு. அதாவது கம்பெனிக்கு இன்கம் வந்து லோயராக இருக்கு, ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்கு, அதனால ப்ராஃபிட் லோயராக இருக்கு. ரிலேஷன்ஷிப் எதுக்கும் இருக்கு. நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் என்னுடைய ப்ராஃபிட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்னுடைய ஸ்பெண்டிங் அதிகமாக என்னுடைய ரிலேஷன்ஷிப் என்னுடைய ப்ராஃபிட்னா இது கம்மியாகுது. அப்போ இன்கமுக்கும் என்னுடைய ப்ராஃபிட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கும், ஆனால் லெஸ்ஸராக இருக்கும். ஸோ இது மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஹீட் மேப். இந்த ஹீட் மேப்புக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு கான்செப்ட் கோரிலேஷன். ஸோ அதை நம்ம தனியாக இடிஏல கோரிலேஷன் என்ன, கோரிலேஷன் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அது விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹீட் மேப்ன்ற டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்ம 3 டெக்னிக் பார்த்தோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னது? ஹிஸ்டாகிராம். இந்த ஹிஸ்டாகிராம் டெக்னிக் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? நம்ம வேல்யூ எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ நான் ஒரு அனாலிசிஸ்க்கு ஒரு வேல்யூ எடுக்கிறேன்னா எல்லா வேல்யூயும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா, இல்லை ஏதாவது ஒரு வேல்யூ ஹையராக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பாக்ஸ் பிளாட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இதுவும் நம்ம வேல்யூ டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்து தான் பேசும். ஆனால் இதில் நான் அனலைஸ் பண்ணுற வேல்யூயை தவிர வேறு ஏதாவது வேல்யூ ஒமிட் பண்ணணுமான்னு இது சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ரேஞ்ச் இதுதான், ஆனால் இந்த 2 டேட்டாவும் எனக்கு தேவையில்லாத டேட்டா. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போதே தெரியும் உங்கள் ரேஞ்ச் எப்படி இருக்குது. 19லேருந்து 15லேருந்து 19 வரைக்கும் தான் இருக்குது. இதில் 65 டேட்டா தேவையில்லாத டேட்டா, இதில் 10ம் -3ம் -10ம் தேவையில்லாத டேட்டா. அப்போ அதை மட்டும் இது அழகாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. இது பேர் தான் அவுட்லையர். அப்போ என்னுடைய டேட்டா ரேஞ்ச் எதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது? 15லேருந்து 19 வரைக்கும் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தது 3ஆக பார்த்தது ஹீட் மேப். இந்த ஹீட் மேப்னா என்ன? கோரிலேஷன்ஸை கண்டுபிடிக்குது. மோர் தேன், அதாவது 1 வேரியபிளுக்கு இன்னொரு வேரியபிளுக்கும் இருக்கிற கோரிலேஷன் என்ன. இப்போ 10 வேரியபிள் இருக்கு. இங்கே வேரியபிள்ன்றது சொல்கிறது காலம். நம்ம இப்போ டேட்டா ஃப்ரேமில் காலம்லாம் பார்த்த ஞாபகம் இருக்கா? ஒரு காலமுக்கும் இன்னொரு காலமுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது, கோரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கோரிலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெண்டு டெக்னிக் பார்க்குறோம். கோரிலேஷன் அதிகமாக இருக்கிற காலமில் ஏதாவது ஒரு காலம் எடுத்தால் போதும், இன்னொரு காலம் எடுக்க வேணாம். ஏன்னா இது மாறிச்சுன்னா அது கண்டிப்பாக அதுவும் மாறிடும். இதே கோரிலேஷன் கம்மியாக இருக்கிறத எடுத்தோம்னா என்னாகும்? அந்த காலமும் ஒரு மாதிரி இருக்கும் பேட்டர்ன், இந்த காலமோட பேட்டர்ன் ஒரு மாதிரி இருக்கும், ப்ரிடிஷன் வேறு மாதிரி வரும். ஸோ அதையும் எடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஆவரேஜ் கோரிலேஷன் இருக்கிறதா பார்த்து எடுக்கணும். அதெல்லாம் நம்ம படிக்கலாம். இந்த கோரிலேஷன் அனாலிசிஸ்ல அந்த டெக்னிக் தான் படிக்க போகிறோம். ஆனால் அது விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு என்ன மேப் யூஸ் பண்ண போகிறோம்? இந்த ஹீட் மேப் யூஸ் பண்ண போகிறோம். ஆமா, ஃபார்முலா இருக்குது. இதுக்கும் ஃபார்முலா தான். நம்ம இப்போ ஆல்ரெடி பாக்ஸ் பிளாட்டுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோமா, இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு ஃபார்முலா பார்க்குறோம். இந்த மாதிரி கோரிலேஷனுக்கு ஃபார்முலா. அதுக்கு அடுத்தது பை சார்ட். இது நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஒரு சார்ட்டு தான். இது நம்ம அதிகமாக லேர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பை சார்ட் உங்களுக்கு தெரியும். அது என்னது? எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு சொல்லுதா? இப்போ ஏபிசிடி 4 வேல்யூ இருக்குது. இப்போ ஏன்றது 15%, பின்றது 30, இது 45, இது 10 அப்படின்னா அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு காமிக்கும். ஓகே, இது மேக்ஸிமம் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்க? அதோட போர்ஷன், எவ்வளோ போர்ஷன் அது வந்து ஷேர் ஆயிருக்கு அப்படின்றது, டு ஷோ த ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் த ஹோல். ஓகேவா? சார் நெக்ஸ்ட்டு இந்த பேர் பிளாட். நம்ம Cburnல லோட் டேட்டா செட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் நான் இங்கே வந்து ஒரு டேட்டா செட்டை லோட் பண்ணுறேன். அந்த டேட்டா செட்டுக்கு பேர் என்ன? ஐரிஸ். ஐரிஸ்னா என்னது? கேள்விப்பட்டீங்களா? அந்த ஐரிஸ் என்னது? ஃப்ளவர். அது வந்து ஒரு ஃப்ளவர், ஐரிஸ் ஃப்ளவர். ஓகேவா? இது டேட்டா செட்டே வந்துருச்சு. அது நீங்கள் ஐரிஸ் அடிச்சிங்கன்னா கண்ணு, இது மாதிரி ஐரிஸ் ஃப்ளவர்லாம் அதெல்லாம் நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ இமேஜில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் தான்.
யா இப்போ இதுக்கு பேர் என்னம்மா? இதுக்கு பேர் என்ன? இந்த ஒரு இதுக்கு இதழ், நம்ம தமிழ்ல இதழ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த இதழுக்கு இங்கிலீஷ்ல பேர் என்ன? பெட்டல்ஸ். கரெக்டா? இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, நம்ம இந்த டேட்டாவை நம்ம மெஷின் லேர்னிங் வரைக்கும் யூஸ் பண்ண போறோம். இதுல அவங்க கிளாஸிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. அதோட பெட்டல், பெட்டலோட ஹைட் என்ன, வித் என்ன, இதோட லென்த் என்ன, பிரெத் என்ன, இது இவ்வளவு பிரெத், இது இவ்வளவு இருக்கா, இது இப்படி இருக்கா, இது இருக்கா. அப்புறம் பெட்டல்னு ஒண்ணு இருக்கு, செப்பல், செப்பல்னு ஒண்ணு இருக்கு. செப்பல்னா என்னது? SEPA, செப்பல், ஃப்ளவர்ல ஸ்டெம். ஸோ அதோட ஹைட் அண்ட் வித் இதை பேஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் என்ன கேட்டகரி அப்படின்னு செக்ரிகேட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு டேட்டா செட்டு நம்ம வச்சிருக்கோம். அந்த டேட்டா செட்டுக்கு பேர் வந்து ஐரிஸ் டேட்டா செட்டு. அந்த டேட்டா செட்டை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அந்த டேட்டா செட்டோட டாப் 5 ரெக்கார்ட்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். அந்த டேட்டா செட்டோட பேர் பிளாட்டிங் இங்கே பண்ணுறோம். ஏன் ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா செட்டோட ரெக்கார்ட்ஸ் பார்த்துடலாம். எப்படி இருக்கு? செப்பல் லென்த், செப்பல் வித்து, அப்புறம் பெட்டல் லென்த், பெட்டல் வித்து. இந்த லென்த் இந்த வித்துக்குள்ளார இருந்ததுன்னா இது இந்த ஸ்பீசியஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது மாதிரி நம்மளுக்கு எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குன்றது இந்த டேட்டா செட்ல இருக்கும். இப்போ நான் இந்த டேட்டா செட்டை பேஸ் பண்ணி நான் பேர் பிளாட் பண்றேன். இந்த பேர் பிளாட் எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 காலம் 5 காலம் இருக்குல்ல, இந்த 5 காலமுக்கான ரிலேஷன்ஷிப்பை ஹிஸ்டாகிராம் இங்கே பண்ணுச்சுல்ல, சாரி ஹீப் சார்ட், கரெக்டா? இந்த ஹீட் மேப் பண்ணுச்சுல்ல, இந்த ஹீட் மேப் என்ன பண்ணுச்சோ அது வந்து டயக்ராமா இங்கே பண்ண போகுது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி பண்ணுது. இப்போ செப்பல் லென்த்துக்கும் செப்பல் லென்த்துக்கும் கரெக்டா இது. அப்போ இது என்னது? சேம் வேல்யூ. சேம் வேல்யூ எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு அப்படின்னு காமிக்குது. இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? இது ஹிஸ்டோகிராம். இதே செப்பல் லென்த்தும் இந்த செப்பல் வித்தும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு இங்க பார்க்கலாம். ஓகே, அது மாதிரி செப்பல் லென்த்தும் பெட்டல் லென்த்தும் எப்படி இருக்கு, செப்பல் லென்த்தும் பெட்டல் லென்த்தும் எப்படி இருக்கு. அது மாதிரி இது வந்து இன்னொரு காலம்க்கு, இது வந்து இன்னும் மீதி காலம்க்கு. அப்படி நீங்க எய்தர் ஒரு அப்பர் பார்ட் பார்க்கலாம், இல்லை லோயர் பார்ட் பார்க்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் இந்த டயகனல் வேல்யூஸ்லாம் என்னதுன்னா அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றத சொல்லும். இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு பாருங்க. செப்பல் வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஆனா பெட்டல் பார்த்தீங்கன்னா அன்ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. எடுத்த உடனே ஹையா போயிடுச்சு இல்ல, ஹையா போயிடுச்சுன்னா இது நம்ம என்ன ஸ்கியூன்னு சொல்ல போறோம்? லெஃப்ட் ஸ்கியூ. இதுதான் நம்ம ஸ்கியூனஸ்ன்ற ஒரு கான்செப்ட்ல படிக்க போறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் அப்போ இதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுவேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் இதை வச்சு நான் ஒரு ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதாவது இந்த செப்பல் லென்த்தும் செப்பல் வித்தும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஒய்டா, ஈவனானா ஒய்டா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஆனா இந்த செப்பல் லென்த்துக்கும் பெட்டல் லென்த்துக்கும், இந்த பெட்டல் லென்த்துக்கும் குரூப்பா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஒரு குரூப் ஆஃப் டேட்டா இப்படி இருக்கு, இன்னொரு குரூப் ஆஃப் டேட்டா இப்படி இருக்கு. ரிலேஷன்ஷிப் ஹெவியா இருக்குன்னு அர்த்தம். இதேதான் இந்த செப்பலோட லென்த்துக்கும் பெட்டலோட வித்துக்கும் அதே மாதிரி ரெண்டு குரூப் இருக்கு. தெரியுதா? இந்த குரூப்பும் சேமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த குரூப்பும் சேமா இருக்கு. அதே மாதிரி இதுல பாருங்க, செப்பலோட வித்துக்கும் பெட்டலோட லென்த்துக்கும் வித்துக்கும் அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. அப்போ இந்த டேட்டாவை நீங்க ஈஸியா கிளாஸிஃபை பண்ணிடலாம். இதெல்லாம் ஒரு ஸ்பீசியஸ்க்கான ஃப்ளவர்ஸ். இந்த குரூப்ல இருக்குதுல்ல, இந்த குரூப்ல இருக்கிறதெல்லாம் ஒரே ஸ்பீசியஸ்க்கான ஃப்ளவர். இந்த குரூப்ல இருக்கிறது மீதி இருக்கிற 3 ஸ்பீசியஸ்க்கான ஃப்ளவர். இதுல மொத்தம் இந்த ஸ்பீசிஸ் இருக்குல்ல, இதுல எவ்வளவு வேல்யூஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க இதுல எவ்வளவு ஸ்பீசிஸ் இருக்குன்ட்டு? இதுல மொத்தம் எவ்வளவு இருக்கு? நிறைய வேல்யூஸ் இருக்கு. இதுல யூனிக் வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க? இதுல எத்தனை வேல்யூஸ் யூனிக்கா இருக்கு? நம்ம பேண்டாஸ்ல பார்த்துருக்கோம். இதெல்லாம் டாட் யூனிக்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையா? பாருங்க,
இதான் 4 வேல்யூ தான். 3 வேல்யூ தான் இருக்கு. செட்டோசியா, வெர்சிகோலா, விர்ஜீனியா அப்படின்னு 3 ஸ்பீசிஸ் தான் இருக்கு. அப்போ இது கண்டிப்பா ஒரு ஸ்பீசிஸா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த 4 டேட்டாவும் ஒரு ஸ்பீசிஸா இருக்கும். இதுல 2 ஸ்பீசிஸா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி இந்த இந்த இதுக்கு கீழே இருக்கிறதுலாம் ஒரு ஸ்பீசிஸ், இதுக்கு மேல இருக்கிறதுலாம் ஒரு ஸ்பீசிஸா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா நம்மளுக்கு அது எந்த இதெல்லாம் தெரியாது. இப்போ இதை நீங்க கிளாஸிஃபை பண்ணனா மெஷின் லேர்னிங்குள்ளார போனா தான் கிளாஸிஃபை பண்ண முடியும். நம்ம ஆனா இங்க விஷுவலா பார்க்கும்போது நம்மளுக்கு இது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும், இதுல 2 இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பேர் பிளாட் இப்போ புரியுதாப்பா எப்படி நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்ட்டு? இந்த டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, நெக்ஸ்ட் இதை வச்சு ஓகே இந்த பேர் பிளாட்டோட பர்பஸ் என்ன? டு பிளாட் பேர் வைஸ் ரிலேஷன்ஷிப் இன் எ டேட்டா செட். ஓகே, யூசேஜ் எக்ஸ்ப்ளோரிங் த ரிலேஷன் பிட்வீன் ஃபீச்சர்ஸ் இன் எ டேட்டா செட். ஃபீச்சர் வேரியபிள் இதெல்லாம் வந்து ஒரே இதுதான், காலம் நேம் தான். காலமை குறிக்கிறது தான் இந்த ஃபீச்சர் வேரியபிள்லாம். இதெல்லாம் நம்ம டேட்டா சயின்ஸ் படிக்கும்போது ஃபீச்சர்னா என்ன, வேரியபிள்னா எப்போ சொல்லுவோம், டார்கெட்னு ஒன்று படிக்க போகிறோம். டார்கெட்னா என்ன அப்படின்றதெல்லாம் நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரிஞ்சுது. இதே வயலின் பிளாட் எதுக்காக? டு ஷோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், கம்பேரிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் salaries அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஜாப் டைட்டில். இது வந்து ஒரு யூஸ் கேஸ். இப்போ நம்ம அதை இதுக்கே அப்ளை பண்ண போகிறோம். அழகா இது வயலின் சிம்பிள்ல இருக்க போது இதுக்குள்ளார பாக்ஸ் பிளாட்டும் உள்ளார இருக்கும். இது என்ன பிளாட்? இது என்ன வேல்யூ? 50th percentile. இது 25th percentile. இது 75th percentile. இது 100th percentile மேக்ஸிமம் சொல்லுவோம். இது 0th percentile மினிமம் சொல்லுவோம். ஓகேவா? இதுல ஒன்றும் இல்லை. இந்த டயக்ராம் பார்க்கும்போது நீங்க என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கணும்? இந்த சென்டர் வேல்யூ எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இங்க பாருங்க, இப்படி இருந்துச்சுன்னா இந்த சென்டர் வேல்யூ எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு தெரியும். இந்த இந்த இது வந்து கம்மியான வேல்யூ. அதாவது இப்போ எனக்கு 100 ரெக்கார்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இதோட சென்டர் வேல்யூ மட்டுமே இந்த ஆவரேஜா இருக்கிற வேல்யூ 50th percentile இருக்கிறது மட்டுமே 25-30 வேல்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இந்த வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்போ இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இந்த 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 பார்ட் எதை சொல்லுதுனாக்கா அந்த வேல்யூ எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இப்போ இதுல மினிமம் வேல்யூன்னு சொல்றோம்ல, இந்த மினிமம் வேல்யூ எவ்வளவு இருக்கு? ஒரு 20 வேல்யூ இருக்கும். இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஒரு 200 வேல்யூ இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்த சென்டர் வேல்யூ இந்த 25th வேல்யூ ஒரு 150 இருக்கும். அப்படின்ற மாதிரி நீங்க இதை பார்த்துக்கலாம். இந்த வேல்யூ எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அதுதான் அவங்க சொல்றாங்க. இதுல என்னன்னு சொல்றாங்க? டு ஷோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஓகேவா? சரி, இப்ப சொல்லுங்க, இந்த வேல்யூல இந்த இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான குரூப்பா இருக்கு, இது ரெண்டும் ஒரு சேமான ஒரு குரூப்பா இருக்கு. சரிதா? இந்த வயலின் பார்க்கும்போது அப்போ இந்த பேர் பிளாட்ல இது என்னவா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் கேட்டகரியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ரெண்டும் செகண்ட் கேட்டகரியில இருக்கிறதுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் கேட்டகரியில இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த பார்த்தோடனே நீங்க தெரிஞ்சிடலாம். ஏன்னா இது ரேஞ்ச் எவ்வளவு இருக்கு? கொஞ்சம் லென்த்தா இருக்கு. இந்த ரேஞ்சும் கொஞ்சம் லென்த்தா இருக்கு. இதான் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. அப்போ இந்த இந்த பார்ட் தான் கொஞ்சம் ஷார்ட்டான பார்ட், இந்த பார்ட் லென்த்தான பார்ட். அப்போ இது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கேட்டகரியில தான் இருக்கு. சரி, அதான அந்த நேம் செட்டோசா. ஓகேவா? புரியுதா? இப்போ இந்த 2 டயக்ராம் பார்த்தே நம்ம மேக்ஸிமம் டேட்டா இப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றதை நீங்க சொல்லிடலாம். இது நான் சொல்லிட்டேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க நிறைய இது மாதிரி டேட்டா பார்த்து ரிலேஷன்ஷிப் நான் சொல்ல உங்களுக்கு அது புரிஞ்சிடும். நான் எப்படி பார்த்தோன்னே சொல்றேன்னா, நான் இதை நிறைய முறை பார்த்துருக்கேன். ப்ளஸ் நான் இந்த மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு 7 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு இங்க சொல்லி தரேன். இது எப்படி நீங்க இந்த குரூப் தான், நான் அந்த குரூப் தான் நான் எப்படி சொல்றேன்னா, எனக்கு இந்த டேட்டாவோட ரேஞ்ச் 4ல இருந்து 6 தான் இருக்கு. இந்த டேட்டா ரேஞ்ச் எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த டேட்டா ரேஞ்ச் ஸ்ப்ரெட்டடா இருக்கு. அப்போ இந்த டயக்ராம்ல இதுதான் சின்ன ரேஞ்ச், இது கொஞ்சம் ஸ்ப்ரெட்டடா இருக்கிற ரேஞ்ச். அப்போ இந்த சின்ன ரேஞ்ச் எனக்கு இங்க ஐடியலா நல்லாவே தெரியுது. இதான்ட்டு புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் நீங்க பார்க்கணும்.
சரி. ஏரியா பிளாட் இதை நான் ரன் பண்ண மாட்டேன். இது நமக்கு தேவையும் இல்லை இந்த ஏரியா பிளாட். ஏரியா பிளாட் எதுக்கு? சிம்பிளா குமுலேட்டிவா எப்படி இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, குமுலேட்டிவா இது எப்படி இருக்கு, குமுலேட்டிவா அப்படின்னா குமுலேட்டிவ்னா என்ன, இந்த வேல்யூக்கும் ப்ரீவியஸ் வேல்யூக்கும் எப்படி, இப்போ இது எப்படி இருக்கு, கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுதா, இது 2 இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, இந்த குமுலேட்டிவ் டிஃபரன்ஸை பார்க்கறது தான் இது பாத்தீங்கன்னா இது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதுல இருந்து 2 ஸ்டெப்ஸ் இது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். இதுதான் ஏரியா பிளாட். இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் சம் அட்வான்ஸ் பிளாட்டிங் பார்க்க போறோம். ஒரே ஃபிகர்ல இது வந்து ஒரு ஃபிகர், இதுக்கு பேர் வந்து ஒரு ஃபிகர். இந்த ஒரு ஃபிகரை ரெண்டா பிரிச்சுட்டு இதுக்கு மேல ஒரு ஃபிகர், இதுக்கு மேல ஒரு டயக்ராம், இதுக்கு கீழே ஒரு டயக்ராம் பண்ணணும். இப்போ இது எப்படிமா இருக்கு, இது ஃபுல்லா ஒரு ஃபிகரா, இதுல மொத்தம் எத்தனை சார்ட் இருக்கு? 16. 4 காலம் இல்ல, 4 ரோ 4 காலம், 16 4x4 இல்ல, 16 இருக்கும். இதுல மொத்தம் எவ்வளவு சார்ட் இருக்கு? 16 சார்ட் இருக்கு. இது மாதிரி நீங்க ஒரே ஏரியா ஃபிகருக்குள்ளார நிறைய சார்ட் போனோம்னாக்கா அதுக்கு பேர் தான் சப்ளாட்ஸ். இப்போ நான் இங்க போடுறேன், இது உங்களுக்கு ட்ரா பண்றேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு 100 வேல்யூஸ் வச்சிருக்கேன் 0 to 10. இந்த 0 to 10க்குள்ளார இருக்கிற ஒன்று சைன் டீட்டா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், காஸ் டீட்டா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். 2 ஒய் இருக்கு எனக்கு அப்படின்னு வச்சுங்க. நான் என்ன பண்ண போறேன், ஒரு சப்ளாட் ட்ரா பண்ண போறேன். எத்தனை சப்ளாட்ல எத்தனை பிளாட் இருக்கு? 2 பிளாட் இருக்கு. 0th லொகேஷன்ல ஒரு பிளாட், ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல ஒரு பிளாட்னு அர்த்தம். அப்போ அந்த ஆக்சிஸ்ல 0th லொகேஷன்ல எக்ஸும் ஒய் ஒன்னும் பண்றேன், ரெட் கலர்ல வருது. அப்புறம் ஃபர்ஸ்ட் சப்ளாட்ல எக்ஸும் ஒய் டூவும் பண்றேன், அது கிரீன் கலர்ல வைக்க போறேன், ஜிஆர். இதை ரன் பண்ணனா எனக்கு மொத்தம் எத்தனை பிளாட் இருக்கு? 2 பிளாட் ஒரே ஃபிகருக்குள்ள, மேல ஒரு பிளாட் கீழே ஒரு பிளாட். இது இந்த பிளாட், இது இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது இந்த பிளாட். புரியுதா? இது மாதிரி நீங்க மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்லயும் போடலாம். 2x2 நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆகும், இதுலயே இங்க ஒன்று இங்க ஒன்று இருக்கும், இங்க ஒன்று இங்க ஒன்று, மேட்ரிக்ஸ் மாறல வந்துடும். அப்போ இங்க நீங்க எப்படி பண்ணுங்க, 0,0 அப்புறம் 0,1 1,0 1,1 அப்படின்னு போடுங்க, அது இருக்கும் இங்க. போட்டிருக்கோமான்னு பார்ப்போம். இல்லை, நெக்ஸ்ட் ஒரு பிளாட்டை எப்படி சேவ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு டயக்ராமை நான் சேவ் பண்ணணும். ஸ்க்ரீன்ல பார்த்தோம்ல, இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்தோம். இந்த டயக்ராமை சேவ் பண்ணால் இந்த பிளாட் டாட் சேவ் ஃபிக் அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த ஃபிகர் சேவ் ஆகிடும். இப்போ நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். இப்போ இது ஒரு லீனியர் லைன் மாதிரி ட்ரா பண்ணிருக்கு. கரெக்டா? இந்த ஃபிகர் என்ன இருக்கும் என் ஸ்க்ரீனில், இந்த ஃபைல் எங்கே இருக்கு, ஒர்க் அவுட்டில் இருக்கா, சாரி இடிஏக்குள்ளார இருக்கு. நம்ம டேட்டா மேனிபுலேஷனில் இந்த ஒர்க் அவுட்குள்ளார சேவ்டு பிளாட்னு நம்ம அந்த நேமில் தானே சேவ் பண்ணோம். சேவ்டு பிளாட் டாட் பிஎன்ஜி. ஸோ அந்த நேமில் நம்மளுக்கு சேவ். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஃபிகர் அப்படியே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தானே இமேஜ் ஃபைல். இந்த இமேஜ் ஃபைலில் இது மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மீதி வந்து நம்ம நாளைக்கு இன்னும் பிளாட்டிங் பார்க்க போகிறோம். சீபர்னோட கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுலேயே நிறைய பிளாட்ஸ் இருக்குது. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் இருக்கும். இது பாருங்க, கலர் கலராக இருக்கா? யா, இதுலேயே கலர் கலர்லேயே ரவுண்டுக்கு பதில் ரவுண்டு ஒன்று இருக்கும், ஸ்டார் ஒன்று போட்டுக்கலாம், இன்ட்டு மார்க் ஒன்று போட்டுக்கலாம், பாக்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். அது இன்னொரு ரெப்ரசென்ட் பண்ணும். இதில் மொத்தம் எத்தனை டேட்டா தெரியுமா ரெப்ரசென்ட் பண்ணுது? 6 டேட்டா ரெப்ரசென்ட் பண்ணுது. நம்ம 2 காலம் வச்சு தானே இது வரைக்கும் பார்த்தோம். இது மொத்தம் 6 காலம் வச்சு பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதுங்களா? ஸோ ஒரே இதில்
ஒரே டேட்டாவை 4 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சீபான்ல பண்ண முடியும் வித்தவுட் அல்காரிதம். இது எப்படின்றது நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். ஓகே, இதை பார்த்துட்டு நம்ம மண்டேல இருந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்? இடிஏ. இடிஏன்றதுல நம்ம இது வரைக்கும் படிச்ச கான்செப்டை ஒரு ஒரு அல்காரிதமா யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? இப்போ நம்மளுக்கு அவுட்லயர்னு ஒரு கான்செப்ட் படிக்க போறோம். அவுட்லயர்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, இப்போ நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்தோம்ல. ஸோ நான் இதெல்லாம் அவுட்லயர் டேட்டா நான் சொன்னேன். கிராஃப் போட்டு பார்த்து நான் சொல்லிட்டேன். கிராஃப் போடாம ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி இதை டெவலப் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம அதில் படிக்க போறோம் இடிஏல. ஓகேவா? இதுல நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம படிக்க போறோம் இடிஏக்குள்ளார. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது எல்லாமே எக்ஸாம்பிள்மா. இங்க இருக்கிறதுலாம் எக்ஸாம்பிள். ஓகேவா? இதை பாருங்க, நான் இந்த 1 பாயிண்ட்ல போட்டிருக்கிறது வந்து ஒரு கேட்டகரி. ஓகேவா? 2 பாயிண்ட்ல போட்டிருக்கிறது இன்னொரு கேட்டகரி ஆஃப் இடிஏ. 3 பாயிண்ட்ல போட்டிருக்கிறது இன்னொரு கேட்டகரி ஆஃப் இடிஏ. அவ்வளோதான், 3 கேட்டகரி தான் பார்க்க போறோம். மூணுத்துலயும் ஒரு ஒரு கான்செப்ட் வரப்போகுது. இது சிம்பிள் தான். நம்ம மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்ல க்ளோஸ் பண்றதுக்கு இதை ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்ம கிராஃபா நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த கோரிலேஷன் அனாலிசிஸ் சொல்லிட்டேன், அவுட்லயர் சொல்லிட்டேன், ஸ்கியூனர் சொல்லிட்டேன். ஒரு சில கான்செப்ட் மட்டும் தான் நம்ம இதில் பார்க்கணும். அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீக், ஸோ இந்த வீக்ல நம்ம மேக்ஸிமம் மெஷின் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம அட் த மேக்ஸ் மார்ச் எண்டில் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா?